ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜின் பிரச்சினை கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து வருகிறது. இதையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த முழு விவரத்தை இங்கு பார்ப்போம். இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அதை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன். ஏற்கனவே ஸ்ருதி என்கிற பெண்ணை திருமணம் செய்து 2 குழந்தைகளுக்கு தந்தையாகி இருக்கிறார். இவர் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாகிவிட்டு இப்போது என்னை கைவிட்டு விட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா சமீபத்தில் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்தார். விசாரித்ததில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் ஆனதாகவும் கடந்த 1.5 ஆண்டுகளாக தாங்கள் ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். மேலும் தனக்கு ஒருமுறை கருச்சிதைவு ஏற்பட்டதாகவும் 3 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இப்போது இந்த குழந்தைக்கு தகப்பனான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடனான தொடர்பை மொத்தமாக கட் செய்து கொண்டதாகவும் அவரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை என்றும் கூறியிருக்கிறார். ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து வெளியிட்டுள்ள பதிவுகளில் எல்லாம் மாதம்பட்டி பாகசாலா என்கிற அவரது கேட்டரிங் பிராண்டை குறிப்பிட்டுள்ளதாகவும் இது அவர்களின் தொழிலை பாதிக்கும் என்பதால் அந்த பதிவுகளை நீக்க வேண்டும் என்றும் அவரது நிறுவனத்தின் தரப்பில் ஜாய் கிறிசல்டாவிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரராக இருக்கும் மாதம்பட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி ஜாய் கிறிசல்டா பேசியதால் அந்த நிறுவனத்துக்கு 15 நாட்களில் ரூபாய் 12.5 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் வேறு ஒரு மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க விரும்பினால் அவரது பெயரை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனம் வாதிட்டுள்ளது. இதற்கு ஜாய் கிறிசல்டா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வெறும் ரங்கராஜ் என்றால் யாருக்கும் தெரியாது என்றும் அவரை பாதுகாப்பதற்காக மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனம் இந்த வழக்கை தொடர்ந்திருப்பதாக வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. வாதங்களை கேட்ட நீதிபதி ஜாய் கிறிசல்டா பேசியதால் நஷ்டம் ஏற்பட்டதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க அவரது நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்குகளின் விசாரணை வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.